சென்னை ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் சிறுமியை கடித்து குதறியிருக்கிறது வளர்ப்பு நாய் ஒன்று. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், என்ன நடந்தது? அந்த சிறுமி தற்பொழுது எப்படி இருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் வளர்ப்பு நாய் சிறுமியை கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடி அடுத்த அயப்பாக்கம் இசிஐ சர்ச் பகுதியில் வசித்து வந்தவர்கள் சீனிவாசன், உஷா. இவர்களது மகள் ரக்ஷிதா 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர்கள் அந்த பகுதியில வாடகை வீட்டுல வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில சில மாதங்கள் முன்னர் அங்கிருந்து காலி செய்து அதே தெருவில் குடிபெயர்ந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று ஏற்கனவே குடியிருந்து வந்த வீட்டிற்கு பலகாரங்கள் எடுத்துக்கொண்டு ரக்ஷிதா வந்திருக்காங்க. அப்போது அந்த வீட்டின் அருகில் லாபர் வகை நாய் நீண்ட நாட்களாக வளர்த்து வராங்க. நாயை கட்டாத நிலையில வீட்டின் வெளிப்புறம் அங்கு தெருநாய்களுடன் படுத்துக் கொண்டு இருந்திருக்கிறது. திடீரென அந்த நாய் சிறுமி ரக்ஷிதா மீது பாய்ந்து கையில் பயங்கரமாக குதறி இருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி பயத்தில் அழிகிறபடி அந்த பகுதியில் நிற்கிறாங்க. சிறுமியின் அலுவலக சட்டம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் நாயிடமிருந்து அந்த சிறுமியை மீட்கிறாங்க. இதில் சிறுமி ரக்ஷிதாவிற்கு கையில் நாய் பலமாக பதிந்து ரத்தம் கொட்டியிருக்கிறது. உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்காங்க. சிறுமியை நாய் கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே அப்பகுதியில் அந்த வளர்ப்பு நாயை முறையாக கட்டி போடுவதில்லை என்றும் சாலையில் சுற்றித் திரியாத அந்த பகுதியில் கடந்து செல்ல மக்கள் அச்சம் உள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த நாய் ஒருவரை கடித்திருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. இது போன்று மீண்டும் நடக்காமல் இருக்க வளர்ப்பு நாய் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை கோரிக்கை வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.